ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலுக்கு சம் டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்சியிலேருந்து சிபிஓ அண்ட் டெல்லி போலீஸுக்கான எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3359 வேகன்சி வரை கொடுத்துருக்காங்க. இதுவுமே டென்டேட்டிவ் தான். இதுக்கடுத்து வந்து வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் நான் கரெக்டாக ரீட் பண்ணுறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாமினேஷன் 2025. அதாவது டெல்லி போலீஸுக்கும் சிஏபிஎஃப்பில் எஸ்ஐ, சரிங்களா, டெல்லி போலீஸ் எஸ்ஐ அண்ட் சிஏபிஎஃப் எஸ்ஐக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26/9/2025 ஓப்பன் ஆகி 16/10/2025 க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அதை நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாற்றினாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ நீங்கள் வந்து இந்த விண்டோ கரெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா 24/10/2025 ஓப்பன் ஆகி 26/10/2025 க்ளோஸ் ஆகிடும். அதாவது 24, 25, 26 இந்த 3 நாள் வந்து கரெக்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் அன்றைக்கி வந்து என்ன கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், அதாவது இந்த இயர் எண்டில் வந்து எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணிக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போய்க்கோங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வேணுட்டா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 35,000, அதாவது சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 35,400 to 1,12,400 வரைக்கும் உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். இது டெல்லி போலீஸ் பொறுத்த மட்டும் 35,400 to 1,12,400 தான் இருக்கும். சரிங்களா, உங்களோட வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் இன் டெல்லி போலீஸ் மெயில், சரிங்களா, மெயில் கேண்டிடேட்டுக்கான வேகன்சி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஓப்பன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 50 வேகன்சியும், ஓபிசிக்கு 27 வேகன்சி, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 8 வேகன்சி, இடபிள்யூஸ் வந்து 14. மொத்தம் ஓப்பன் கேண்டிடேட் மொத்தம் டெல்லி போலீஸுக்கு மெயில் கேண்டிடேட்டுக்கு 114 வேகன்சி. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸர்வீஸ் பர்சனுக்கு வந்து யூஆரில் 4 வேகன்சி, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டிக்கு வேகன்சி கிடையாது, இடபிள்யூஸ் வேகன்சி கிடையாது. மொத்தம் எக்ஸர்வீஸ் பர்சனுக்கு வந்து 8 வேகன்சி. எக்ஸர்வீஸ் பர்சன்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 3 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 2 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட் வந்து ஒரு வேகன்சியும், எஸ்டிக்கும் இடபிள்யூஸுக்கும் வேகன்சி கிடையாது. மொத்தம் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. 10% வந்து ரிசர்வேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு யூஆர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சியும், ஓபிசி வந்து 4 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட் வந்து 2 வேகன்சியும், எஸ்டிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூஸ்க்கு 1 வேகன்சி. மொத்தம் அந்த ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டெல்லி போலீஸ் மேல் கேண்டிடேட் வந்து எஸ்ஐ வேகன்சி பார்த்தீங்கன்னா 142 வேகன்சி. நெக்ஸ்ட்டு டெல்லி போலீஸில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் பார்க்கலாம். ஓப்பன் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 32 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 17ம், எஸ்சி கேண்டிடேட் வந்து 9 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட் 5 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 7 வேகன்சியும். மொத்தம் ஓப்பன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி. சரிங்களா, உமன் கேண்டிடேட் பொறுத்த மாதிரி டெல்லி போலீஸில் இந்த எக்ஸர்வீஸ் பர்சன் அந்த ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. ஓப்பன் கேண்டிடேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஏபிஎஃப்பில் வந்து சப் இன்ஸ்பெக்டர். சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட்ஸ் வந்து மெயில் கேண்டிடேட்டில் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 407 வேகன்சி, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. இடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் 101, ஃபீமேல் கேண்டிடேட் 2. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 272 வேகன்சி வந்து மேலுக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மேலுக்கு 151, ஃபீமேலுக்கு வந்து 3 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி மேலுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 2 வேகன்சி. மொத்தமாக சிஆர்பிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 1006 வேகன்சி மேலுக்கும், ஃபீமேலுக்கு 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த உள்ளே இருக்க வேகன்சியில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் டோட்டல் வேகன்சி மட்டும் சொல்கிறேன். பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா மேல் வேகன்சி வந்து 212 வேகன்சியும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஐடிபிபிக்கு வந்து மேலுக்கு வந்து 198 வேகன்சியும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 1164 வேகன்சியும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து 82 கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 71 வேகன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக மேல் கேண்டிடேட்டோட வேகன்சி பார்த்தீங்கன்னா, அதாவது சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரில் மேல் கேண்டிடேட் வேகன்சி 2651 வேகன்சியும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 210 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன் வந்து எக்ஸர்வீஸ் பர்சனுக்கு வந்து 10% ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 286 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2025 உங்களுக்கான வயசு வந்து 20 தாண்டி இருக்கணும். சரிங்களா? 20 to 25 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது போக அந்த கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 20 to 25 வயசு அதுக்கு மேலே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட் வந்து 3 வருஷம், எக்ஸ் ரிசர்வேஷன் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன்ஸ். இந்த ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் விடோ டிவோர்ஸ் உமன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சிபிஓ அதாவது சிபிஓவும் சரி, டெல்லி போலீஸும் சரி, இது வந்து சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மட்டும். ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 24/10 to 26/10 வரைக்கும் ஓப்பன் ஆகும். இந்த 3 நாள் ஓப்பன் ஆகும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாற்றினாலும் சரி, இல்லை மிஸ்டேக் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 பேப்பர் இருக்கும். சரிங்களா? அது வந்து என்னென்ன பார்ட் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து நடக்கும். ஃபிசிக்கல் கிளியர் பண்ண பிறகு தான் பேப்பர் 2 வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 எக்ஸாம் இருக்கும், 2வது ஃபிசிக்கல் இருக்கும், 3வது வந்து பேப்பர் 2 எக்ஸாம் இருக்கும், அடுத்து வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இது வந்து வெவ்வேறு நாளில் நடக்கும், ஒரே நாளில் நடக்காது. சேம் எஸ்எஸ்சி பேட்டர்ன் எக்ஸாம் தான். சரிங்களா? எஸ்எஸ்ஜிடி எழுதிருப்பீங்களா மல்டிபிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்தமாரி தான். ஆனால் எஸ்எஸ்சியில் வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டும் 20 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து 50 கொஸ்டின் எழுதணும். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க் இருக்கும். நான் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கும், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கும், இங்கிலீஷ் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க் தான் இருக்கும். மொத்தம் வந்து நீங்கள் வந்து 2 மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். பேப்பர் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து 200 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க் வந்து 2 மணி நேரம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இது வரைக்கும் சிபிஓவில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 300+ வந்து மார்க் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் போஸ்டிங் அடிக்கலாம். சரிங்களா? ஸோ 300+ அடிக்கிற மாதிரி படிங்க. இங்கிலீஷ் நல்லா பாருங்கள். செகண்ட் பேப்பர் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பரில் இங்கிலீஷ் இருக்குது, 50 கொஸ்டின் கிட்ட இருக்குது. இங்கிலீஷ் நல்லா பாருங்கள், நாலேஜ் க்ரோத் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இந்த இதில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் கிடையாது. எஸ்எஸ்சிஜிடி மாதிரி தமிழில் எக்ஸாம் இருக்காது, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2வில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். சரிங்களா? அதாவது 1/4 ரேஷியோவில் நெகட்டிவ் மார்க் வந்து நீங்கள் 4 கொஸ்டின் தப்பானா ஒரு கரெக்டாக இல்லைனா கொஸ்டின் வந்து ராங் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். இதில் என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு போனஸ் மார்க் இருக்குது. அதாவது 5% 10 மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 6 மார்க் கொடுக்குறாங்க, ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 4 மார்க் கொடுக்குறாங்க. பிஎஸ்டி அதாவது ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் எஸ்ஐக்கு வந்து மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். மிச்சப்படி இந்த ஹில் ஏரியா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஆல் மேல் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப் அதாவது எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 162.5 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் கம்பல்சரி. ஃபீமேல் கேண்டிடேட்டில் இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க வந்து 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஃபீமேல் கேண்டிடேட்டில் எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 154 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்லேருந்து எஸ்ஐக்கு வந்து ஹைட்டு மேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் வந்து கம்பல்சரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹில் ஏரியாவில் இருக்கவங்க வந்து 165 இருக்கலாம். அப்புறம் வந்து குர்கா கேண்டிடேட்ஸ் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 187 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 162.5 சென்டிமீட்டரும். நார்த் ஈஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டரும். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 187 சென்டிமீட்டர் வந்து காமன், அதாவது ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து 187 சென்டிமீட்டர் வந்து காமன். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்டில் இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருப்பாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 155 சென்டிமீட்டர் வரை இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டில் எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 154 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ரேஸ் வந்து நீங்கள் 16 செகண்டில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். 1.6 கிலோமீட்டர் வந்து 6.5 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.65 மீட்டர் வந்து
தாண்டணும். உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் தாண்டணும், 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஷார்ட் புட் பார்த்தீங்கன்னா 11 லேப் எல்எல்பி சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4.5 மீட்டர் வரைக்கும் தூக்கி போடணும். ஷார்ட் புட் வந்து 3 சான்ஸ் இதுக்குமே கொடுக்குறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு ரேஸ் வந்து 18 நிமிஷத்துலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 800 பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டர்ஸ் தாண்டணும். 3 சான்சஸ் வரை கொடுப்பாங்க சரிங்களா. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் தாண்டணும். 3 சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்க்குலாம் 3 சான்ஸ் வரை கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாகவே பண்ணலாம். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏ கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்எஃப் கொடுக்குறீங்கன்னா பி கொடுக்கணும். சிஎஸ்எஃப் கொடுத்தீங்கன்னா சி கொடுக்கணும். சிஆர்பிஎஃப் வந்து டி கொடுக்கணும். ஐடிபிபி இண்டோ டிபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இ கொடுக்கணும். எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா எஃப் கொடுக்கணும். இந்த ஏபிசிடி ஆர்டர் தான் நீங்கள் உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏபிசிடி வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து 100 இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஸோ எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஹவு டு அப்ளை வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அப்ளிகேஷன்லேயும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. விண்டோ கரெக்ஷன் போகிற அளவுக்கு யாரும் யோசிக்காதீங்க. அப்ளிகேஷனில் ஒன் டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க.